Finished! Finished! பிரியமானவர்களை, வருகின்ற பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மதுரை அட்சன் மஹால் பனங்காடியில் வைத்து இந்த விடுதலை கூட்டம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஆக இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலே நீங்கள் வந்து பங்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். பிசாசின் போராட்டத்தில் இருக்கிறவர்கள், பில்லி சூனிய கட்டுகளில் இருக்கிறவர்கள், இன்னும் வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லோருக்கும் ஒரு நற்செய்தி. பாவத்திலும் சாபத்திலும் இன்னும் தரித்திரத்திலும் வியாதியிலும் பிசாசின் போராட்டத்தில் இருக்கிற உங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு விடுதலை உண்டாக இந்த கூட்டத்தில் நீங்க கலந்து கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரியை நாங்கள் கீழே அட்ரஸ்ல தருகிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய டெலிபோன் நம்பரை நாங்கள் தருகிறோம். நீங்க கான்டாக்ட் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த கூட்டத்தில் வந்து பங்கு கொள்ளுங்கள். நிச்சயமாகவே உங்களுக்கு விடுதலை என் இயேசு தருவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த பிப்ரவரி மாத வாக்குத்தத்தமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிற வேத வார்த்தையானது நாகும் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பயப்படாதே, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் பலவிதமான தீங்குகளையும் வேதனைகளையும் அனுபவித்திருக்கலாம். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. பிரியமானவர்களே, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஏனென்றால் துஷ்டன் இனி உன் வழியாக கடந்து வருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் துஷ்டன் என்று கர்த்தர் யாரை குறிப்பிட்டு சொல்லுகிறார் என்றால், நம்மீது பொறாமை கொண்டு நமக்கு எதிராக இல்லாததையும் பொல்லாததையும் பொய்களாக சொல்லிக் கொண்டு பிரச்சனைகளை உண்டாக்கி நமக்கு விரோதமாக தீங்கு செய்கிற மனிதர்களை குறித்து அல்ல. அதாவது உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான் என்று பேதுரு எழுதுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய எதிராளியாக இருக்கிற பிசாசானவனைத்தான் கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்கிற பட்சத்தில் நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவன்தான் சாத்தானாகிய பிசாசு. அவன் நமக்கு எப்படி எதிராளியானான்? அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராளியாக இருக்கிறபடியினால் தான் அவரை விசுவாசித்து அவரை பின்பற்றும் நமக்கு எதிராளியாக அவன் மாறி போனான். அவன் தேவ பிள்ளைகளை குறிவைத்து தாக்குவதும் வேதனைப்படுத்துவதும் முடக்குவதும் துக்கப்படுத்துவதும் சேதம் உண்டாக்குவதும் தான் அவனுடைய வேலை. அவன் மறைந்திருந்து தாக்குகிற நம்முடைய எதிராளி. மாம்சமும் இரத்தமும் கொண்ட நம்முடைய கண்களுக்கு தெரிகிற மனிதர்கள் நம்முடைய எதிராளிகள் அல்ல. நம்முடைய வீட்டிற்குள் அல்லது நாம் வேலை செய்கிற இடத்தில் அல்லது நாம் வசிக்கிற இடத்தில் அல்லது நாம் ஊழியம் செய்கிற இடத்தில் சில பொல்லாத மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி பலவிதமான தீமையான காரியங்களை செய்யலாம். ஆனால் அவர்கள் நம்முடைய எதிராளிகள் அல்ல. அவர்களுக்கு பின்னாக மறைந்து கொண்டு அவர்களை செயல்படுத்துகிற ஒரு எதிராளி இருக்கிறான். அவன்தான் துஷ்டனாகிய பிசாசு. அவனை குறித்து யோவான் 10:10 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் அவன் வரான். அது மட்டுமல்ல, அவன் பொய் என்னும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான் என்றும் நம் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். அவன் பொய்யானதை காண்பித்து அதை நம்ப பண்ணி மக்களை ஏமாற்றுவான். அவன் மக்களுடைய ஆசீர்வாதத்தை திருடிக் கொள்ளுவான். அவன்தான் எல்லா விதமான தீமைகளுக்கும் அவன்தான் தேவ பிள்ளைகளாகிய நம்மை குறிவைத்து தாக்கி வேதனைப்படுத்த நினைக்கிறவன். பிரியமானவர்களே, ஆனால் கர்த்தரோ எதிராளியான பிசாசு இனி உன் வழியாக கடந்து வருவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறார்.
ஏனென்றால் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் ஆகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் அவர் வெளிப்பட்டார். பிசாசின் சகல துர்க்கிரியைகளை அழிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து 3வது நாள் உயிரோடு அவர் எழுந்தார். அவனுடைய வல்லமைகள் கிரியைகள் யாவும் அன்றைக்கே முடக்கப்பட்டது. சரி, அப்படியானால் இப்பொழுதும் அவனுடைய கிரியைகள் காணப்படுகிறதே என்றால் கர்த்தர் அவனை ஜெயித்தது எதற்காக? நாமும் அவனை ஜெயிக்க வேண்டும், நாமும் அவனை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். சாத்தான் உன் வழியாக கடந்து வருவதில்லை என்றால் என்ன அர்த்தம்? அவன் உங்களுக்கு விரோதமாக போராடி பார்ப்பான், ஆனால் உங்களை அவனால் சேதப்படுத்த முடியாது. இனி அவனால் உங்களை வேதனைப்படுத்தி விட முடியாது, உங்களை முடக்கிவிட முடியாது என்றுதான் அர்த்தம். பிரியமானவர்களே, இதுவரைக்கும் பிசாசானவன் பலவிதமான சேதங்கள், நஷ்டங்களை, இழப்புகளை உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக்கி இருக்கலாம். சில தடைகளை உண்டாக்கி இருக்கலாம், வேண்டாத பிரச்சனைகளை உண்டாக்கி இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் நஷ்டத்தை உண்டாக்கி உங்களுக்கு அவமானத்தை கொண்டு வந்திருக்கலாம். இனி உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் எதுவும் நடக்காது. ஏனென்றால் பயப்படாதே, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்படியானால் இந்த எதிராளியாகிய பிசாசானவன் இன்றைக்கும் கிரியை செய்கிறான் அல்லவா என்று கேட்டால் உண்மைதான். பரிசுத்த வேதாகமத்தில் பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் என்று வெளிப்படுத்துற விசேஷம் 12:12 நாம் வாசிக்கிறோம். அதாவது பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வந்து இந்த முழு உலகத்தையும் ஆளுகை செய்ய போகிறார். சாத்தானுடைய அனைத்து கிரியைகளுக்கும் ஒரு முடிவு வரப்போகிறது. தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்பதை அவன் அறிந்து கொண்டபடினால் மிகுந்த கோபத்தோடு நமக்கு தீமை செய்வதற்காக பூமியில இறங்கி இருக்கிறான் என்று வேதாகமம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி அதை சுட்டி காண்பிக்கிறது. எனவேதான் தேவ பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, வீட்டுக்குள் போராட்டம், வேலை செய்கிற இடத்தில் போராட்டம், தொழில் செய்கிற இடத்தில் போராட்டம், ஊழியம் செய்கிற இடத்தில் போராட்டம், இப்படியாக பலவிதமான போராட்டத்தை சந்திக்க காரணமே இந்த எதிராளியாகிய பிசாசானவனே. இந்த துஷ்டனாகிய பிசாசானவன் உங்கள் வாழ்க்கையில் போராட்டத்தை கொண்டு வரலாம், ஆனால் உங்களை அவனால் சேதப்படுத்த முடியாது, உங்களை அவனால் அழித்துவிட முடியாது, உங்களை அவனால் ஒருபோதும் உங்களை அவன் மேற்கொள்ள முடியாது. மாறாக நீங்கள் தான் அவனை ஜெயிப்பீர்கள், நீங்கள் தான் அவனுடைய கிரியைகளை முடக்குவீர்கள், நீங்கள் தான் அவன் மீது ஜெயம் எடுத்து முன்னேறி செல்லுவீர்கள். பிரியமானவர்களே, இனி உங்கள் வாழ்க்கையில் அவன் குறுக்கிடாதபடிக்கு கர்த்தர் பெரிய வெற்றியை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதை இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அதை விசுவாசியுங்கள். பிரியமானவர்களே, இனி அந்த பொல்லாத துஷ்டனாகிய பிசாசானவன் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கே வரமாட்டான் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அதே சமயத்தில் அவன் உங்களோடு போராடுவான், ஆனால் உங்களை அவனால் மேற்கொள்ள முடியாது. உங்களை அவன் பயமுறுத்துவான், ஆனால் அவனால் உங்களை முடக்கிவிட முடியாது. அதைத்தான் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் செய்ய வேண்டியது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இதைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். நமக்கு எதிராக எழும்புகிற, நம்மை தொந்தரவு செய்கிற, நமக்கு வேதனைகளை உண்டாக்குகிற இந்த பொல்லாத துஷ்டனாகிய பிசாசானவனை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். நீங்கள் அவனுக்கு பயந்து ஓடினால் உங்களுக்கு பின்னாக அவன் உங்களை துரத்தி கொண்டே வருவான். ஆக பிரியமானவர்களே, நீங்கள் அவனை எதிர்த்து நிற்க வேண்டும். நிச்சயமாகவே என் தேவன் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். இந்த மாதத்திலே என் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை, ஒருபோதும் அவன் உன்னை மேற்கொள்வதும் இல்லை, நான் உனக்கு பலமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்குப்பட்டுகிறார். துஷ்டன் ஏன் உன் அருகில் வர முடியாது? ஒரு டிவி காட்சியை நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு குட்டி கரடி வேகமாய் ஓடுகிறது, அதை ஒரு சிறுத்தை துரத்துகிறது. அதை எப்படியாவது பிடித்து சாப்பிட்டு விடலாம் என்று சொல்லி, ஆனால் விடாமுயற்சியாக அந்த குட்டி கரடியானது அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. தன்னை காப்பாற்றிக் கொள்ளும்படி, அந்த சிறுத்தையில் இருந்து தப்பித்துக் கொள்ளும்படி அது மரங்களை தாண்டி செல்லுகிறது, கற்குவியல்களை தாண்டி செல்லுகிறது, ஆறை காண்டித்தான் ஒரு ஆற்றை அது தாண்டி செல்லுகிறது. தன்னை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அது எதையும் நான் தாண்டி செல்லுவேன் என்று சொல்லி அது தன் உயிரை திடீரென்று துரத்தி வந்த அந்த சிறுத்தையானது அது திகைத்து போய் நின்றது, பயந்து போய் நின்றது.
ஏனென்றால் குட்டி கரடியை பிடிப்பதற்கு அருகில் வந்த அந்த சிறுத்தையானது திடீரென்று அது நின்று கொண்டது. அது பயந்து போய் நின்றது. பிரியமானவர்களே, அதன் முகத்திலே பயம் தெரிந்தது. அதன் கால்களிலே நடுக்கங்கள் தெரிந்தது. என்ன தெரியுமா? இந்த குட்டி கரடியின் தாய் கரடி அங்கே நின்று கொண்டு இருந்தது. இந்த குட்டி கரடி அந்த தாய் கரடியின் அந்த 2 கால்களுக்கு நடுவாக அதன் மார்பு பகுதியிலே போய் அது ஒட்டி கொண்டு நின்றது. இப்பொழுது தாய் கரடியை பார்த்த உடனே சிறுத்தை நடுங்கினது. அது நடுநடுங்கி போயிற்று. இப்படித்தான் பிரியமானவர்களே, உனக்கு விரோதமாக வருகிற துஷ்டனை என் இயேசு உன்னை விட்டு அவர் துரத்துவார். உனக்கு பக்கபலமாக இருக்கிறார் அவர். துஷ்டன் உன் வழியாக வர முடியாது. துஷ்டன் உன் வழியாக இனி வர முடியாது. அவனுக்கு தெரியும், உன்னோடு கூட இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவர்களும் பெரியவர். உன்னோடு கூட இருக்கிறவர் சர்வ வல்லவர். உன்னை தெரிந்து கொண்டவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், உண்டாக்கினவர், உருவாக்கினவரவே. நீ ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன். அவர் ஒருவரே ஆண்டவர், அவர் ஒருவரே இரட்சகர், அவர் ஒருவரே மீட்பர். அவரை அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லையாம். இயேசு என்கிற இந்த நாமம் கொண்ட இந்த வல்லமையுள்ள தேவனே உனக்கு பக்கபலமாக நிற்கிறார். ஆக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. துஷ்டன் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. அவன் அறிந்து கொண்டான் பிரியமானவர்களே. ஆகவேதான் இந்த மாதத்திலே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை குறித்து உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். துஷ்டன் உன் வழியாய் வர முடியாது. காரணம், நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். நான் உன் அருகில் இருக்கிறேன். நான் உனக்கு பக்கபலமாக இருக்கிறேன். அவன் உன்னை வேதனைப்படுத்துவதற்காக அவன் உன்னை துரத்தி வரலாம். ஆனாலும் நீ என்னிடத்தில் வருகிற பொழுது, என்னிடத்தில் நீ ஓடி வருகிற பொழுது, நான் உனக்கு பக்கபலமாக நிற்பேன். நீ என் பிள்ளை. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆக அதை அவன் அறிவான். நான் உன்னை தொட்டால் அவனுக்கு என்ன நடக்கும் என்பது தெரியும். நான் உன்னை தொட்டால் என்னை தேவன் விடமாட்டார் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே பிரியமானவர்களே, எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். இந்த மாதத்தில் என் ஆண்டவர் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறாராம். துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை. இதுவரை உங்களை வேதனைப்படுத்தி உங்களை துரத்தி வந்த, உங்களை அழித்து விடலாம் என்று சொல்லி நினைத்த, உங்களுக்கு விரோதமாக பல தந்திரங்களையும் பல மந்திரங்களையும் பல மாந்திரிகங்களையும் செய்த எந்த கிரியைகளும் அது பலிக்காது. காரணம், உங்க கூட இருக்கிறது யார் என்பதை பிசாசானவன் நன்கு அறிவான். சோர்ந்து போகாதிருங்கள். இந்த மாதத்தில் நீங்கள் ஜெயமடைப்பீர்கள். இந்த மாதத்தில் நீங்கள் வெற்றியை காண்பீர்கள் பிரியமானவர்களே. உங்கள் வழி வாய்க்கும். ஹல்லேலூயா. காரணம், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்கள் அருகில் இருக்கிறார். துஷ்டன் உன் வழியாக வர முடியாது. துஷ்டன் உன்னை துரத்த முடியாது. துஷ்டன் உன்னை அழித்து விட முடியாது. நிச்சயமாகவே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவ ஆவியானவர் பலப்படுத்துவாராக. பரிசுத்த ஆவியானுடைய இந்த அளவில்லாத அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் குடும்பத்தில் ஒரு பாதுகாப்பு என் இயேசு கிறிஸ்து தருவார். உங்கள் பிள்ளைகளை அவர் பாதுகாப்பார். உங்கள் குடும்பங்களை பாதுகாப்பார். உங்கள் கணவனை பாதுகாப்பார். உங்கள் மனைவியை பாதுகாப்பார். நீங்கள் போகிற பொழுதும் வருகிற பொழுதும் அவர் உங்களோடு கூடவே இருப்பாராம். எப்படி அந்த தாய்க்கரடியானது எப்படி அது அதற்கு பக்க துணையாக பக்கபலமாக வந்து நின்றதோ, இது யார் தெரியுமா? இது என் பிள்ளை என்று எப்படி அந்த தாய் கரடியானது தன்னை வெளிப்படுத்தி நின்றதோ, அதுபோல கிறிஸ்து இயேசு உனக்காக உன் சத்துருக்களுக்கு எதிராக அவர் வந்து நிற்பார். பிசாசுகள் நடுநடுங்கியே தீரும். உன்னை விட்டு விலகியே தீரும். உன்னை கண்டவுடனே அது ஓடிப்போ. சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுவாராம். இப்பொழுது நாம் செபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே ராஜா, இந்த பிப்ரவரி மாதத்திற்காக நன்றி. இந்த மாதத்திலும் இந்த 1ஆம் தேதி இந்த அதிகாலையில் அப்பா, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் என் தேவனுடைய கரம் தொடட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்துகிறீர் சுவாமி. ராஜா, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி. துஷ்டன் இனி உன் வழியாக கடந்து வருவதே இல்லை.
எங்களை பாதுகாக்கும் நல்ல தெய்வமே, எங்கள் பட்சத்தில் இருக்கும் தெய்வமே, எங்களை கட்டி அணைத்துக் கொள்ளுகிறவரே, எங்களை செட்டைகளுக்குள்ளாக மூடிக்கொள்ளுகிறவரே, கண்மலையில் வைத்து எங்களை பாதுகாக்கிறவரே, கண்மலையின் வெடிப்பிற்குள்ளாக வைத்திருக்கிறவரா, உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறவர். நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சாமி. எந்த துஷ்ட கிரியைகளும் இந்த மாதத்தில் உடைய பிள்ளைகளை தொடக்கூடாது. எந்த பொல்லாத சத்துருக்களும் இயேசுவின் நாமத்தில் விலகி போகணும்பா. வழி விட்டு அது விலகி போகும். நான் விசுவாசிக்கிறேன். அமராஜேசப்பா, நீ தேடினாலும் இனி துஷ்டனை கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு அவன் உன்னை விட்டு விலகி போவானாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இசப்பா, இந்த அதிகாலையில் இதை கேட்கிற இந்த நேரத்தில் தானே உன்னுடைய பிள்ளைகளை என் தேவனுடைய கரம் சூழ்ந்து கொள்ளட்டும். நெருக்குகிற, வேதனைப்படுத்த நினைக்கிற எந்த பிசாசுகளும் இயேசுவின் நாமத்தில் சகலமும் அழிக்கப்பட்டு போகட்டும். அதன் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். தந்திரங்கள் முறியடிக்கப்பட்டு போகட்டும். துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவது இல்லை, இல்லை. ஒருபோதும் என் ஆண்டவர் பிசாசின் கையில் உன்னை விட்டுக் கொடுக்கவே மாட்டார். ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டார். அவர் ஒரு தாய் உள்ளம் கொண்டவர். உன்னை அதிகம் அதிகமாக நேசிக்கிறவர். தன் சொந்த குமாரனையே நம்முடைய பரமபிதா உனக்காக தருவார் என்று சொன்னால் சற்று யோசித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. எப்படி துஷ்டனுடைய கைகளில் ஒப்பு கொடுப்பார். தன் ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறாராம். விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் ஒவ்வொருவருக்காகவும் விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இசப்பா, நீர் கொடுத்த விலைக்கிரயம் மிகப்பெரியது. உங்க ஜீவனே கொடுத்து எங்களை காப்பாற்றும்படி, எங்களை வழிநடத்தும்படி, எங்களை பலப்படுத்தும்படி நீர் உங்க ஜீவனையே கொடுத்திருக்கீங்கப்பா. நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் உள்ளம் கலங்காது இருக்கட்டும். உங்களை அழைத்தவர் மகா பெரியவர். அவர் சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. அவர் உன்னை பலப்படுத்துவார். அவர் உனக்கு பக்கபலமாக இருப்பார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ராஜா, இந்த மாதம் ஒரு பாதுகாக்கப்பட்ட மாதமாக, பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான மாதமாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு இருதயத்திலும் என் ஆண்டவர் ஆழமாக நீர் பேசுவீராக சுவாமி. எஸ்டடி விசுவாசம் இன்னும் வர்த்திக்க பண்ணுவீராக. ஆமாராஜா, மகிமை வல்லமை இன்னும் அதிகமாக பிள்ளைகள் மேல் ஊற்றப்படட்டும். மகிமையின் மேல் மகிமை பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். அப்பா, கிருபையுள்ள தெய்வமே, வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கணும். அளவில்லாத கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதமும் இதை கேட்கிற ஒவ்வொருவரோட இருக்கட்டும் என்று சொல்லி துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி நான் ஜெபிக்கிறேன். என்பதே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.